ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கோயிலுக்கு போனாலே நமக்கு பிடிச்ச பிரசாதங்கள்லே இதுலேயும் ஒன்று. இந்த பிரசாதம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப எம்மியாகவும் இருக்கும். நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க, இது புளிசாதம் தான். புளிசாதம் தான் எப்படி செய்யறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். புளியோதரை ரெசிப்பியை நான் ஒரு கோயில் ஐயர்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க சிவன் கோயிலில் இப்படி தான் பிரசாதங்கள்லாம் ரெடி பண்ணுவாங்களாம். வாங்க, அதை தான் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் பெரிய லெமன் சைஸ் புளி தான் நான் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நம்ம ஊற வச்சிடலாம். ஒரு கனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு கடலைப்பருப்பு, தனியா, அரை குழிக்கரண்டி அளவுக்கு மிளகு, வெந்தயம், 10லேருந்து 12 காய்ந்த மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மாதிரி நல்லா கோல்டன் கலரில் நமக்கு வரணும். அப்போ தான் இது நல்லா ரோஸ்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதனால் நல்லா சிம்மில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம இதை ஒரு தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே கடாயில் நம்ம இப்போது வெள்ளை எள்ளு தான் ஆட் பண்ண போகிறோம். என்கிட்ட வெள்ளை எள்ளு இருந்தது, நான் அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். கருப்பு எள்ளும் நீங்கள் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்ல டேஸ்ட் அண்ட் கலர் கொடுக்கும். இப்போ இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள். எள்ளு பொறுத்த வரைக்கும் நல்லாவே பொரிஞ்சு வந்தாலே போதும், நமக்கு அது ரோஸ்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. அதையுமே முன்னே வறுத்து வச்சுருந்த பொருட்களோடு சேர்த்துருங்க. பொருட்கள் சூடாக இருக்கும்போதே நீங்கள் பெருங்காயத்தையும் சேர்த்து அரைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பொடி ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு மணல் மாதிரி கொரகொரப்பாக நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா இந்த புளியோதரைக்கு கொரகொரப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் அரைச்சிருக்க கன்சிஸ்டன்சி தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ நமக்கு புளி நல்லா ஊறி வந்துருச்சு. கைகளால் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை கரைச்சி எடுக்கும்போது ஒரு ஃபில்ட்ரு வச்சு நல்லா வடிகட்டிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சக்கை தனியாகவும் ஆறு தனியாகவும் நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் புளி வடிகட்டியில் நல்லா கரைச்சி அதை வடிகட்டி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த புளிசாரை வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துடலாம். அப்போ தான் அதுக்கு அடியில் ஏதாவது திப்பி இருந்தாலும் நமக்கு தனியாக வந்துடும். நெக்ஸ்ட்டு அதே கனமான பாத்திரத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துருங்க. கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்து நாம் நல்லா பொரிஞ்சு வரும்போது 4 காஞ்ச மிளகாயை கைகளால் நல்லா உடச்சி சேர்த்துக்கோங்க. ரெண்டும் நமக்கு நல்லா பொரிஞ்சு வரணும். ஆல்ரெடி நம்ம காஞ்ச மிளகாயும் சேர்த்து தான் அரைச்சிருக்கோம், ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் எண்ணெயில் சேர்த்துருங்க. இப்போ இதை நல்லா பொரிஞ்சதும் சிம்மில் வச்சுட்டு கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியும் இதில் சேர்த்துடலாம். ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக வச்சு சேர்க்கும்போது மேலே பட்டுரும். ஸோ பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு நீங்கள் புளி தண்ணியை சேருங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நல்ல கலர் கிடைக்கும் நமக்கு சாதத்துக்கு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது நம்ம தட்டு போட்டு மூடி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் புளித்தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ பாருங்கள், புளித்தண்ணி நாம் ஊற்றுனதுலேருந்து ஒரு கால்வாசி நமக்கு குறைஞ்சி இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியை 2.5 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். முழுமையாக சேர்க்காதீங்க, 2.5 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இருக்க பொடியை அப்படியே வைங்க, நம்ம கடைசியாக தான் சேர்க்கணும். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வரும். அந்த சமயத்தில் நமக்கு புளி பேஸ்ட் நல்லா ரெடி ஆகிடும். பாருங்கள், முன்னை விட நல்லாவே திக்காகி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கணும். இப்போது ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்படியே சிம்மில் வச்சுட்டு துண்டு வெல்லத்தை சேர்த்து கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். திக்காகி நமக்கு கிடச்சிருக்கு. இப்போது இந்த புளி பேஸ்ட்டு எந்த அளவுக்கு நல்ல திக்னஸாக நல்ல க்ரீமியாக கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையானதை மட்டும் வச்சுட்டு மிச்சதை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ உங்களுக்கு சாதம் கிண்டணும்னு தோணுதோ அப்போல்லாம் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம்.
இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் சுவாமிக்கு தான் இந்த பிரசாதம் செஞ்சுருந்தேன். ஸோ பச்சரிசி தான் இன்றைக்கி வடிச்சிருந்தேன். அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சாதம் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு மிச்சம் இருக்க பொடியை நான் இந்த சாதத்தில் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் நல்லா அந்த பொடியோட ஃப்ளேவரும் உங்களுக்கு அப்படியே ஒரிஜினலாக கிடைக்கும். இப்போது அந்த புளி பேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சாதத்தில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். அதே சமயம் சாதம் சீக்கிரமாக கெட்டும் போகாது. இப்போ இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக இருக்கிற ரைஸை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் மதியானம் ஒரு 12-1 மணிக்கு போல் இந்த சாதத்தை நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா இதிலேருந்து நமக்கு 2-3 மணி நேரம் சாதம் நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு தாளிப்பு செஞ்சு இந்த சாதத்தில் சேர்த்துக்கலாம். அதே கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு அதே அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா கோல்டன் கலரில் நமக்கு கலர் வரணும். இப்போ இந்த அளவுக்கு நல்ல கலர் மாறி வந்ததுக்கப்புறம் இதுக்கு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நான் கொஞ்சமாக வறுத்த வேர்க்கடலை தான் சேர்க்க போகிறேன். சேர்க்கறதால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வேர்க்கடலை சேர்க்கறது இல்லாமல் நீங்கள் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷனல் தான். சுவாமிக்கெலாம் நீங்கள் நெய்வேத்தியம் பண்ண போகிறீங்கன்னா முந்திரி பருப்பு சேர்த்து நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ரைஸில் இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்படி தாளிப்பு கொடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதால உங்கள் சாதம் ரொம்ப நேரத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அதே சமயம் சாதம் நல்லா உதிரியாகவும் சாப்பிட்றதுக்கு அங்கங்கே க்ரன்ச்சியாகவும் இருக்கும். அந்த கடலைப்பருப்பு வேர்க்கடலை இதெல்லாம் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் இந்த ரைஸ்க்கு. புளியோதரை ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சொன்ன மெத்தடில் நீங்கள் புளியோதரை பேஸ்ட்டை ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் நீங்கள் கொடுக்கலாம். சமயம் காலையில் எழுந்திரிச்சு ஹரிபரியாக ஹஸ்பண்ட்க்கு குக் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே சமயம் பேச்சுலர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வேற ஒரு ரெசிபியில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.